ஏஆர் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பவித்ரா. அத்தியாயம் 49. தன் வேலைகளை முடித்துவிட்டு இரவு நேரத்தில் கார்த்திக் ஊருக்கு கிளம்பினான் கிஷோர். சென்று கொண்டிருக்கும் வழியில் அரை இருட்டில் ஒரு பெண் அவன் காரை நோக்கி லிப்டிற்காக கையை காட்டினாள். தன் காரை நிறுத்தினான் கிஷோர். அந்த பெண் கிஷோரிடம், ஹாய், ஆக்சுவலா நான் வந்த பஸ் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. இங்க பக்கத்துல தான் அடுத்த ஸ்டாப் போகணும். சோ லிஃப்ட் தர முடியுமா என்று கேட்டாள். கிஷோருக்கு தனியா ஒரு பெண்ணை எப்படி காருக்குள் ஏற்றுவது என்று சிறிது தயக்கமாக இருந்தது. இல்ல, எனக்கு வேற ஒரு இடத்திற்கு அவசரமா போகணும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான் கிஷோர். சிறிது தூரம் செல்லவும் ஒரு பெண்ணை இப்படி இருட்டில் தனியாக விட்டு வந்தது அவனுக்கும் மனம் சங்கடமாக இருந்தது. அடுத்த ஸ்டாப்ல கார்த்திக் ஊரு தானே இருக்கு. அப்படின்னா இந்த பொண்ணு நாம போற ஊருக்கு தான் போகணுமா? அப்படின்னா அந்த பொண்ணையும் கூட்டிட்டு போய் விட்டுலாமே என்று மனதில் முடிவெடுத்த கிஷோர் உடனே காரை ரிவர்ஸில் எடுத்து அந்த பெண்ணை நோக்கி சென்றான். போன கார் திரும்பி வருவதை அவள் ஆச்சரியமாக பார்த்தாள். வாங்க, நான் உங்களை டிராப் பண்றேன் என்றான் அவளிடம் கிஷோர். ஓகே என்று புன்னகைத்துக் கொண்டே அந்த பெண் கார் கதவை திறந்து டிரைவர் சீட்டிற்கு அருகில் இருக்கும் சீட்டில் அமர்ந்தாள். லிப்ட் தரேன் என்று கிஷோர் சொல்லவும் அவள் பின் இருக்கையில் அமருவாள் என்று எதிர்பார்த்த கிஷோர் அந்த பெண் தன் பக்கத்தில் அமரவும் கிஷோருக்கு சற்று தயக்கமாக ஆனது. உள்ளே அமர்ந்து கதவை மூடவும் அந்த பெண் கிஷோரிடம், ஹாய், ஐம் கீர்த்தனா என்று கையை ஹேண்ட் ஷேக்கிற்காக நீட்டினாள். கொஞ்சம் தயக்கத்தில் இருந்த கிஷோர் பதிலுக்கு கையை நீட்டாமல் ஐம் கிஷோர் என்று மட்டும் கூறிவிட்டு காரை ஸ்டார்ட் செய்து ஓட்ட ஆரம்பித்தான். கொஞ்ச தூரம் எதுவும் பேசாமல் கிஷோர் அமைதியாக வரவும் கீர்த்தனா, ஏதாவது மௌன விரதம் இருக்கீங்களா என்று கேட்டாள். இல்லையே, ஏன் கேக்குறீங்க என்று கேட்டான் கிஷோர். அப்புறம் ஏன் பேசாம வரீங்க என்று கேட்டாள். எனக்கு யாரோட பர்சனலும் தெரிஞ்சுக்க பிடிக்காது என்றான் கிஷோர். ஓ அப்படியா, பர்சனல் ஏன் பேசணும், சும்மா டைம் பாஸ்க்கு ஏதாவது பேசலாமே என்றாள் கீர்த்தனா. நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே என்றான் கிஷோர். கேளுங்க, அது தப்பா சரியான்னு நான் அப்புறம் சொல்றேன் என்றாள் கீர்த்தனா. நீங்க தனியா, ஐ மீன் நான் ஒரு பையன், என்னோட கார்ல நீங்க ஒரு பொண்ணு தனியா ஏறி வரீங்களே, உங்களுக்கு பயமா இல்லையா என்று கேட்டான் கிஷோர். அவனை லேசாக முறைத்தவள், ஹலோ, ஒரு நிமிஷம், என்னைய மத்த பொண்ணுங்க மாதிரி நினைக்காதீங்க. நான் கராத்தேல பிளாக் பெல்ட், அதுவும் இல்லாம உங்களை பார்த்தாலே தெரியுது என்றால் புன்னகைத்து கொண்டே. என்ன என்று கேட்டான் கிஷோர். நீங்க தான் என்னைய பார்த்து பயப்படுறீங்க என்றாள் கீர்த்தனா. வேறு எந்த கேள்வியும் கேட்காமல் காரை ஓட்டி சென்றான் கிஷோர். கீர்த்தனா செல்வதற்கு வழி சொன்னாள். கிஷோர் அவள் கூறும் வழியில் காரை ஓட்டி சென்றான். நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க என்று கிஷோரிடம் கேட்டாள் கீர்த்தனா. என் ஃப்ரெண்டோட அண்ணனுக்கு கல்யாணம், அதுக்கு தான் வந்தேன் என்றான் கிஷோர். நீங்களும் கல்யாணத்துக்கு தான் வந்தீங்களா? நானும் கல்யாணத்துக்கு தான் வந்தேன் என்றாள் கீர்த்தனா. ஓ அப்படியா என்று கேட்டுவிட்டு தன் காரை ஓட்டுவதில் கவனமாக இருந்தான் கிஷோர். சரி, நீங்க இந்த ஊர்ல எத்தனை நாள் இருப்பீங்க சொல்லுங்க என்று கேட்டாள் கீர்த்தனா. என்ன, ஒரு வாரம் இருப்பேன் என்றான் கிஷோர். சரி, நீங்க உங்க நம்பர் கொடுங்க என்று கீர்த்தனா கேட்கவும், எக்ஸ்கியூஸ் மீ என்றான் கிஷோர். ஹலோ, நான் உங்க போன் நம்பர் தான் கேட்டேன், அதுக்கே இப்படி ரியாக்ட் பண்றீங்க என்றாள் கீர்த்தனா. எதுக்கு என்னோட போன் நம்பர் உங்களுக்கு என்று கேட்டான் கிஷோர். நீங்க இந்த ஊருக்கு புதுசு, அதனால நான் ஃப்ரீயா இருக்கும்போது உங்களுக்கு இந்த ஊரை சுத்தி காட்டுறேன் என்றாள் கீர்த்தனா. நீங்க இதுக்கு முன்ன இந்த ஊருக்கு வந்திருக்கீங்களா என்று கேட்டான் கிஷோர். ஐயோ, நீங்க வேற, நான் இந்த ஊரு பொண்ணுதான், வெளியூர்ல தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கேன். சொல்ல போனா இந்த ஊர் தலைவரோட பொண்ணு என்றாள் கீர்த்தனா. ஓ அப்படியா, இல்ல, எனக்கு இந்த ஊர் சுத்தி பாக்குற ஆசை இல்ல என்றான் கிஷோர். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுனீங்க, நானும் பதிலுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சேன், பரவாயில்ல விடுங்க என்று தோலை குலுக்கினாள் கீர்த்தனா. கிஷோர் லேசாக புன்னகைத்து விட்டு பதில் ஏதும் சொல்லாமல் வண்டியை ஓட்டி கொண்டு சென்றான். கீர்த்தனாவின் வீடு வந்ததும் கீர்த்தனா வண்டியை நிறுத்த சொன்னாள். கிஷோர் வண்டியை நிறுத்தவும் கீர்த்தனா கிஷோரிடம் தேங்க்ஸ் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றாள். தன் காரை ஸ்டார்ட் செய்த கிஷோருக்கு அப்போதுதான் தனக்கு கார்த்திக் வீட்டிற்கு வழி தெரியாது என்று நினைவுக்கு வந்தது. உடனே கிஷோர் கார்த்திக்கிற்கு போன் செய்தான். கார்த்திக் போனை அட்டன் பண்ணிய ஆனந்த், சொல்லடா, எங்க வரைக்கும் வந்திருக்க என்று கேட்டான். ஊருக்குள்ள வந்துட்டேன், ஆனா எந்த இடம்னு சொல்ல தெரியல என்றான் கிஷோர்.
உன்னோட பக்கத்துல என்னென்ன இருக்குன்னு சொல்லு என்று கேட்டான் ஆனந்த். கிஷோர் அந்த அரை வெளிச்சத்தில் தன் கண்களுக்கு தெரிந்த அனைத்தையும் கூறினான். சரி, நீ அங்கே இரு, நாங்க உன்னை வந்து கூட்டிக்கிட்டு போறோம் என்றான் ஆனந்த். ஓகே என்று கூறிவிட்டு அந்த இடத்திலே காத்து கொண்டிருந்தான் கிஷோர். கார்த்திக்கும் ஆனந்தும் அந்த இடத்திற்கு காரில் வந்தனர். கார்த்திக் காரை நிறுத்தவும் ஆனந்த் கிஷோரை பார்த்து தங்களை பின்தொடர்ந்து வரும்படி சைகை செய்தான். கிஷோர் அந்த காரை பின்தொடர்ந்து கொண்டே சென்றான். மூவரும் கெஸ்ட் ஹவுஸ் வந்து சேர்ந்தனர். கார்த்திக்குடன் தன் அறையை அடைந்ததும் சோர்வில் அங்கிருந்த கட்டிலில் அப்படியே படுத்தான் கிஷோர். நீ ஊருக்குள்ள வரவும் எங்களுக்கு போன் பண்ணிருக்கணும், ஆனா நீ ஊர் முழுக்க சுத்திட்டு இங்க வந்து இப்படி அசத்தில படுக்கிற என்று கிஷோரிடம் கேட்டான் ஆனந்த். டே, ஊர் சுத்தலடா என்றான் கிஷோர். அப்புறம் ஏண்டா ஊருக்குள்ள அவ்வளவு தூரம் போன என்று கேட்டான் கார்த்திக். அது வர வழியில ஒரு பொண்ணு லிஃப்ட் கேட்டுச்சுடா, அதான் அந்த பொண்ணை அவங்க வீட்டுல விட்டுட்டு அங்கேயே நின்னுகிட்டு இருந்தேன் என்றான் கிஷோர். என்னது, ஒரு பொண்ணுக்கு லிஃப்ட் கொடுத்தியா? அந்த பொண்ணு மேரிடா அன்மேரிடா என்று ஆர்வமாக கேட்டான் ஆனந்த். டே, அந்த பொண்ணு என்கிட்ட ஹெல்ப் கேட்டுச்சு, செஞ்சேன். எனக்கு அந்த பொண்ணை பத்தி வேற எதுவும் சரியா தெரியாது என்றான் கிஷோர். டேய், ஒரு பொண்ணு உன் கூட கார்ல வந்திருக்கு, அந்த பொண்ணை பத்தி ஒண்ணு தெரியாதுன்னு சொல்றியே, இதெல்லாம் நியாயமாடா என்றான் ஆனந்த். டேய், அந்த பொண்ணு என்னோட கார்ல வரும்போது நான் அந்த பொண்ணோட பர்சனல் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து சொல்லி பெருமைப்பட்டா அது எப்படிடா அந்த பொண்ணுக்கு செய்யற ஹெல்ப்பா இருக்கும் என்று கேட்டான் கிஷோர். சரியான பாயிண்ட் புடிச்சிட்டான்டா என்றான் கார்த்திக் சிரித்து கொண்டே. அது சரி, உங்களை நம்பி நான் இங்க ஒரு பொண்ணையும் கரெக்ட் பண்ண முடியாது, நான் நாளைக்கு தனியா போய் கரெக்ட் பண்ணிக்கிறேன் என்று கூறிவிட்டு ஆனந்தும் தூங்குவதற்கு படுத்தான். காலை விடிந்தது. சக்தி காலையில் எப்போதும் போல் தன் ஆபீஸுக்கு சென்றான். சக்தி தன் ஆபீஸுக்குள் நுழையவும் அனைவரும் அவனுக்கு குட் மார்னிங் சொன்னார்கள். சரண்யா கேபின் காலியாக இருப்பதை ஒரு நிமிடம் நின்று பார்த்துவிட்டு தன் கேபினுக்குள் சென்றான் சக்தி. தன் சேரில் சென்று அமர்ந்தவன் சரண்யாவை எப்படி மறுபடியும் ஆபீஸுக்கு வர வைப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தான். யோசித்துக் கொண்டே தன் கேபினில் எங்கும் அங்கும் லாவிக் கொண்டிருந்தவன் திடீரென்று தன் ஆபீஸ் ஜன்னல் கண்ணாடி வழியே வெளியே பார்த்தான். அங்கு சரண்யா தன் ஸ்கூட்டியில் அமர்ந்து கொண்டு தீபக்குடன் பேசிக் கொண்டிருந்தாள். சக்தியின் விழி விரிந்தது. கால்கள் நிற்கவில்லை. வேகமாக தன் கேபினில் இருந்து வெளியே ஓடினான். வெளியே சென்றவன் வேகமாக லிப்ட் பட்டனை அழுத்தினான். ஆனால் அவன் அவசரத்திற்கு லிப்ட் திறக்கவில்லை. உடனே படியில் வேகமாக இறங்கிய சக்தி நிற்காமல் ஓடி வந்தான். ஆனால் அவன் சரண்யா அருகில் வரும் முன் சரண்யா தீபக்கிடம் பேசிவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டாள். அவன் மூச்சு வாங்கி தீபக் அருகில் வந்து நின்றான். சரண்யா போவதை பார்த்து கொண்டிருந்த தீபக் தன் பின்புறம் யாரோ மூச்சு வாங்கும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தார். சரண்யா சென்ற பாதையை பார்த்து மூச்சு வாங்கி நின்று கொண்டிருந்த சக்தி, சரண்யா எதுக்கு மாம்ஸ் இங்க வந்தாங்க? இங்க வரைக்கும் வந்துட்டு எதுக்கு ஆபீஸ்குள்ள வரல என்று தீபக்கிடம் கேட்டான். டேய், முதல்ல மூச்சு வாங்கிக்கோடா, அப்புறம் கேள்வி கேளுடா என்றார் தீபக். மாம்ஸ் சொல்லுங்க என்றான் சக்தி. சரண்யாவா? அந்த பொண்ணு இங்க ஆபீஸ் சேரும்போது கொடுத்த ஒரிஜினல் சர்டிபிகேட்டுகளை வாங்க வந்துச்சு, வாங்கவும் கிளம்பி போயிடுச்சு என்றார் தீபக். எனக்கு தெரியாம எப்படி சர்டிபிகேட்டா வாங்க முடியும் என்று கேட்டான் சக்தி. டே சக்தி, இது ஒரு சின்ன விஷயம், ரகுவரன் சார் தான் கொடுத்தாரு என்றார் தீபக். சரி, உங்க கூட எதுக்கு சரண்யா பேசிக்கிட்டு இருந்தாங்க என்று கேட்டான் சக்தி. அந்த பொண்ணு வந்து என்கிட்ட பேசல, நான் தான் அந்த பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் என்றார் தீபக். என்ன பேசுனீங்க என்று கேட்டான் சக்தி. டேய், நாங்க ஏதோ பேசுறோம், உனக்கு என்ன என்றார் தீபக். இல்ல, சும்மாதான் கேட்டேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து ஆபீஸுக்குள் சென்றான் சக்தி. சரண்யாவும் நிரந்தரமா வேலையை விட்டு போயிருச்சு. சக்தியும் சரண்யாவை விரும்புறத ஒத்துக்கிற மாட்டேங்கிறான். இப்படியே விட்டா வேலைக்கே ஆகாது, நான் தான் ஏதாவது பண்ணணும் என்று மனதில் நினைத்து கொண்டார் தீபக். இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே ER ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.